வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ சக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற தொகுப்பு என்னென்னா, பிரம்ம முகூர்த்த விளக்கு எப்படி ஏற்றுறதும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படின்றது என்னன்னு பார்த்துடலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்குடைய பேர் தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு. முதல்ல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். சூரியன் மறைந்து சந்திரன் வெளிப்பட்டதுக்கப்புறம் நள்ளிரவு 12 மணி முதல் காலை 5:30 வரையிலான நேரங்களை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது நம்ம குறிப்பிடுகிறோம். அந்த நேரத்தில் நம்ம விளக்கு ஏற்றினோம்னா அதனுடைய பலன் இருமடங்காக உயரும். அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த விளக்கை எப்படி நம்ம ஏற்றணும், யார் யாரெல்லாம் ஏற்றலாம், யார் யார் ஏற்றக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை பற்றின வழிமுறைகள் அப்படி பற்றி தான் பார்க்கலாம். இந்த விளக்கை நம்ம தொடர்ந்து 48 நாட்களுக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றுற நாள் வீட்டில் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். டெய்லியும் விளக்கேற்றுறதுக்கு முதல்னா நைட்டு வீடை சுத்தம் பண்ணிடணும். மாமிசங்கள் எதையும் வீட்டில் சமைக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. இந்த விளக்கை நம்ம எதுக்கெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பிரச்சனைகள்னாலும் எந்த வேண்டுதலுக்காண்டினாலும் இந்த விளக்கை போடலாம். எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். சகலமும் இது நிறைவேற்றும். இந்த விளக்கு ஏற்றும் பொழுது என்ன செய்யணும்னா, நீங்கள் காலையில் உங்கள் தோதுப்படுற மணிக்கு 5:30க்கு உள்ளார நீங்கள் எழுஞ்சிடணும். எழுஞ்சிட்டு பல் விளக்கிட்டு யாருனாலும் ஏற்றலாம். ஆண்களும் ஏற்றலாம், பெண்களும் ஏற்றலாம். பல் விளக்கிட்டு முடிஞ்சவங்க குளிச்சுக்கோங்க. முடியாதவங்க வயசானவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களால் குளிக்க முடியாது, காய்ச்சல் வந்துடும், ஃபீவர் வந்துடும் அப்படின்னு பயப்படுறவங்க பரவாயில்ல. முகத்தை கழுவிட்டு பல் விளக்குனாலே போதுமானது. பல் விளக்கிட்டு முடித்த உடனே பூஜை ரூமை முறையாக சுத்தம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு வெளியே தூத்து வாசல் தெளித்து முக்கியமாக அரிசி மாவில் கோலம் போடணும். கோலப்பொடி போட வேண்டாம். அரிசி மாவில் நீங்கள் கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு. அப்படி கோலம் போட முடியாதவங்க, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், 4-5 குடியிருப்பு இடங்களில் இருக்கோம், எங்களால் கோலம் போட முடியாது, வெளியே அவ்வளோ சீக்கிரமாக எஞ்சி போக முடியாது, குளிரும், திருட்டு பயம் ஜாஸ்தி அப்படின்றவங்க உங்களுடைய வீட்டு பூஜை அறைக்கு முன்னாடி லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விளக்குக்கு போடுற கோலம் அடிக்கினாலும் போடணும். கோலம் கட்டாயம் போடணும். வீட்டுக்குள்ளே முடியாதவங்க வீட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க, முடிஞ்சவங்க வாசல்லையும் போட்டுக்கோங்க, வெளியவும் போட்டுக்கோங்க. கோலம் போட்டு முடிச்சுட்டு விளக்கை நீங்கள் பூஜை அறை முன்னாடி 2 விளக்கு எடுத்து வைங்க. முடியாதவங்க 2 விளக்கு வைங்க. என்னையால் முடியும் அப்படின்றவங்க 5 விளக்கு ஏற்றுங்க. 5 விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. அப்படினால 5 விளக்கு டெய்லியும் ஏற்ற முடியல அப்படின்னா 2 விளக்கு போதும். இந்த விளக்கை முடிஞ்ச பெற்றத்துக்கு பசும் நெய் ஊற்றி ஏற்றுற மணிக்கு பார்த்துக்கோங்க. அப்படி அந்தளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் தீபத்தையே நீங்கள் விளக்கேற்றிக்கலாம். மற்றபடியாக எந்த தெய்வத்துக்கு ஃபோட்டோவுக்கு முன்னாடி உருவப்படத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த விளக்கு போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். குலதெய்வ ஃபோட்டோ முன்னாடி போடுறது ரொம்ப சிறப்பு. அப்படி நீங்கள் குலதெய்வ ஃபோட்டோ முன்னாடி நீங்கள் விளக்கு போடுறதா இருந்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய் பயன்படுத்துகிறது நல்லது. அப்படி எங்ககிட்ட குலதெய்வ ஃபோட்டோ நாங்கள் வச்சு வழிபட மாட்டோம், உருவமாக வச்சு வழிபட மாட்டோம், சும்மா நாங்கள் விளக்கு மூலியமாக தான் கும்பிடும் அப்படின்றவங்க வேறு ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்படி வேறு ஃபோட்டோ வச்சு கும்பிட்றவங்க முருகர் ஃபோட்டோவாக இருக்கலாம், விநாயகர் ஃபோட்டோவாக இருக்கலாம், எந்த தெய்வத்து ஃபோட்டோ வச்சாலும் இலுப்பெண்ணெய் தவிர நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், பசு நெய் யூஸ் பண்ணிக்கலாம். குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இலுப்பை எண்ணெய் யூஸ் பண்ணணும், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. விளக்கப்படி 5:30 மணிக்கு உள்ளார இப்படி ஏற்றி முடிச்சுட்டு 2வது பூஜை வைக்கிறதுக்கு கட்டாயம் விளக்கு ஏற்றுனீங்கன்னா பிரசாதம் 1 நாள் வைக்கணும். நெய்வேத்தியம் சுவாமிக்கு பண்ணணும். உங்களால் முடிஞ்சது கல்கண்டு, சர்க்கரை, பொரி கொஞ்சம் கனமாக டெய்லி நீங்கள் 48 நாளைக்கு தேவைப்படுற அளவுக்கு வீட்டில் மொத்தமாக வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சில்வர் தட்டு நீங்கள் சுவாமிக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. அதில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். நெய்வேத்தியம் பண்ணும்போது ஒரு தீர்த்தச்சம்பி எப்பயும் வீட்டில் வச்சுருக்க தீர்த்தச்சம்பிலே தண்ணி பிடிச்சி அதில் லைட்டாக துளசி போட முடிஞ்சால் போடுங்க. இல்லாதவங்க லைட்டாக பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் அதில் போட்டு 2வதுல சுவாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணி கற்பூரம் காட்டணும். அதுக்கப்புறம் சாம்பிராணி ஊதுபத்தி கட்டாயம் பொருத்தணும். எந்த இடத்துல வாசம் நிறைந்து இருக்கோ அந்த இடத்துல தான் தெய்வம் வாசம் புரியும். அதனால தான் கட்டாயம் சாம்பிராணி பொருத்தணும்.
சாம்பிராணி அந்த நேரத்தில் பொருத்த முடியாது, ரொம்ப புகை வரும் அப்படின்னா பத்தி 2 பத்தி ஊதுபத்தி பொருத்தி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு மனம் அங்கே கட்டாயம் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வழிபாடை பண்ணும்போது பாதியில் நின்று போகிற மாதிரிக்கு, அதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லாட்டி வேற எங்கேயாச்சும் வெளியூர் காரியங்களுக்கு போகிற மாதிரிக்கு அப்படி இருக்குன்னா, பெண்கள் ஏற்றுனீங்கன்னா அவங்க கணவர் அதை தொடர்ந்து செய்யலாம், இல்லாட்டி அவங்க குழந்தைகள் செய்யலாம். அவங்க கணவர்கள் ஏற்றுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி செய்யலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் 48னா தொடர்ந்து போடணும். அப்படியா இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கினுடைய பலனை பற்றி பார்க்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்தத்துடைய பலன் என்னன்னா, வீட்டில் செல்வம் செழித்து இருக்கும், அமைதி இருக்கும், நிம்மதி இருக்கும், சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டு எந்த தெய்வத்து முன்னாடி நின்று அந்த விளக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும். எந்த வேண்டுதல் வச்சாலும் அது பலிக்கும். அதாவது கணவருடைய உடல்நிலை சரியாகணும், பெரியவங்களுடைய உடல்நிலை சரியாகணும்னா சரியாகும், பணவரவு வேணும் அப்படின்னா பணவரவு வரும், ஒரு பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா படிக்கணும் அவங்க அப்படின்னு விளக்கேற்றினாங்கன்னா அதுவும் உடனடியாக நடக்கும். என்ன கேட்டிங்கனாலும் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை உடனடியாக அதுக்கு தீர்வு தரும். 48னா முடிஞ்சதுக்கு அடுத்த மாதமே உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், எந்த விளக்கில் ஏற்றணும், எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வீட்டில் எப்படி விளக்கேற்றுறீங்களோ அப்படியே ஏற்றுங்க. இதுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக அகல் விளக்கு வாங்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே வீட்டில் ஏற்றுற விளக்கில் ஏற்றிக்கலாம். அது மணிக்கு விளக்கு ஏற்றும் போது முதல் நாள் ராத்திரியே விளக்கை சுத்தம் பண்ணி வச்சிடணும். அன்னைக்கு விளக்கு ஏற்றுற அன்னைக்கு சுத்தப்படுத்தக்கூடாது. அதுக்கு முதல் நாளே சுத்தப்படுத்தணும். தினமும் முதல் நாள் இரவே சுத்தப்படுத்தி பூஜை அறையில் வச்சுருங்க. பிரம்ம முகூர்த்த விளக்கை மட்டும் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறும். அதனால் இந்த பயனை நீங்கள் மட்டும் அடைஞ்சது இல்லாமல் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் பயனடைய வைங்க. இந்த பதிவை உங்களுடைய சேர்த்ததுடைய மகிழ்ச்சியாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.